சிவமந்திரமே யுகதர்மம். ஜெகன் மாதா வாளை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி. குருவே நம சிவாயம். இண்டெக்ஸ் 50. உயிரோட்டமுள்ள ஏரழிஞ்சில் குளித்தைலம் இறக்கும் முறை. இந்த பாடம் 50 உள்ளது. சைவத்தில் விளங்கும் மிகப்பெரிய கருவாகும். இந்த ஏரழிஞ்சில் கருவை பற்றி நான் ஏற்கனவே சைவ ஐங்கோளம் என்ற பெயரில் நம் வீரமா சேனலில் பதிவிட்டுள்ளேன். முதலாக சைவத்தில் ஐங்கோளம் உள்ளது என்றால் அது ஏரழிஞ்சில் என்பது தெரியாத நிலையில் நாம் தான் இந்த ஏரழிஞ்சில் தைலத்தை பல நூறு சிஷ்யர்களுக்கு தெரியப்படுத்தினோம். இந்த ஏரழிஞ்சில் தைலமானது வசியம், மோகனம், ஆகர்ஷணமைகள் மற்றும் சகல விதமான சைவ அஞ்சனங்களில் தைலமாகவும் சேர்க்கலாம், கருக்கி மையாகவும் சேர்த்து அரைக்கலாம். ஏரழிஞ்சில் உப்பு எடுத்து அதையும் சகல அஞ்சனங்களில் மைகளில் சேர்க்கலாம். இது கருவாக செயல்படும். அதே நேரம் வித்வேஷனம், ஸ்தம்பனம், உச்சாடனம், மாரண மைகளில் ஏரழிஞ்சில் பயன்படுத்தலாமா, எவ்வாறு பயன்படுத்துவது என்ற விவரங்களும் உள்ளது. கருமுறை என்று வரும்போது இந்த மாதிரியான வித்வேஷனம், ஸ்தம்பனம், உச்சடனம், மாரண மைகளில் பயன்படுத்தக்கூடாது. சைவ மைகளில், அதாவது வித்வேஷனம், ஸ்தம்பனம், உச்சாரணம், மாரண மைகள் சைவமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஏரழிஞ்சிலை பயன்படுத்த வேண்டும். ஏரழிஞ்சிலை நீங்கள் தனியாக பயன்படுத்தாமல் இதனோடு கூட ஒரு மூலிகை சேர்த்து பயன்படுத்த வேண்டும். இந்த விடயங்கள் எல்லாம் அடிப்படை மாந்திரீக பயிற்சியில் நான் தரவில்லை. இப்போதுதான் நம்முடைய வாலயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை பயிற்சி புத்தகத்தில் இந்த விவரங்கள் அனைத்தும் உள்ளது. அதே நேரம் மாந்திரீகம் சித்தியாக மூலிகை பொடி 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பதிவிட்ட அந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த மூலிகை பொடிகள் விவரம் கொடுத்துள்ளேன். அடுத்தது பஞ்சாட்சர அஷ்டகர்ம முறைகள். காளி அம்மையோட வசியசித்து மற்றும் அஷ்டகர்மம் பிரயோக முறைகள். அடுத்தது வராகி அம்மையோட அஷ்டகர்மம் மற்றும் பிரயோக முறைகள். அடுத்தது அஷ்டபைரவர்களுடைய அஷ்டகர்ம முறைகள். சூலினி துர்கை அம்மை, மாடசாமி அவருடைய சித்து முறையும் பிரயோக முறையும். வாளை மனோன்மணி தாயோட சித்து முறை மட்டுமே இருக்கும், பிரயோக முறை இல்லை. அதற்கான காரணம் நம் வாலயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை புத்தகத்தில் நான் கொடுத்துள்ளேன். ஆகவே மாந்திரீகம் என்றால் பணத்திற்காக தான் மாந்திரீகம் கற்றுக்கொள்வோம் என்று அந்த மாதிரியான ஒரு தற்குறி எண்ணங்கள் இல்லாமல் இந்த சமூகத்துக்கான நன்மையை செய்யக்கூடிய ஒரு வித்தையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த அனுகிரகம் எல்லோருக்கும் இறைவன் கொடுப்பதில்லை. மாந்திரிகத்தை பற்றியே சிந்திக்காதவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு மாந்திரீகத்தை ஒரு கொடுப்பினையாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர பணம் சம்பாதிக்கும் கலையாக பார்க்கக்கூடாது. நான் ஒரு தொழிலாக பார்க்காமல் இது பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த கடமையாக இதை பார்க்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் சிந்தித்தால் கண்டிப்பாக அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமா காளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.